ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். వాళ్ళు இன்றைக்கி பார்க்கலாமா, காலையிலேருந்து ராத்திரி வரை தான் வீடியோ, ஈவினிங் வர வீடியோ எடுத்திருக்கேன். நான் காலையிலேயே சப்பாத்திக்கு மாவு பிணைஞ்சி வச்சுட்டேன். அதுக்கு பிறகு கொஞ்சம் காஃபி குடிக்கலான்னு வச்சுருந்தேன். ஏன்னா இப்போ காலையில் எழுந்திக்கிறதுனால கொஞ்சம் காஃபி குடித்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி காஃபி குடிக்கிறதுக்கு தான் ஸ்டார்ட் பண்ணேன். அதனால் காஃபி குடித்து முடித்த பிறகு நம்மளுக்கு அது கூட பண்ண வேண்டிய பாஜி, சப்பாத்தி அதையெல்லாம் பண்ணதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஏன்னா நம்மக்கிட்ட டைம் பார்க்குறதுக்கு ஜாஸ்தியாக கொஞ்சம் ஜாஸ்தியானா நிறையா இருந்த மாதிரி இருக்கும். ஆனால் வேலை செய்ய முடிச்சல நேரம் எப்படி போகுதுன்னே தெரியாது. நம்ம சும்மா உட்காந்துருக்க முடிச்சது தான் நம்மளுக்கு தெரியும் நம்ம எவ்வளோ இது டைம் வேஸ்ட் பண்ணுறோன்னு தெரியும். இது நான் மத்தியானம் சாப்பிட்டேன் தான் எங்கள் ஆஃபீஸில். இது குறிச்சி நிறையா போட்டு சப்பாத்தியும் கொண்டு போயிருந்தேன். சாப்பிட்டேன், சீக்கிரமே சாப்பிட்டேன். ஒரு 12 மணிக்கே சாப்பிட்டேன். அதுக்கப்புறம் ரொம்ப வயிறு பசிக்குன்னு ஒரு ஃப்ராங்கியும் சாப்பிட்டாச்சு. இது எங்களுக்கு மாதத்தில் ஒரு நாள் தான் ஆக்டிவிட்டீஸ் டேன்னு கூப்பிட்டு போவாங்க. ஆக்டிவிட்டீஸ் டேன்னு கூப்பிட்டு போய் சொல்ல முச்சில் விளாண்ட வீடியோ தான். இப்படி நீங்கள் கேட்கலாம், இவ்வளோ பெரிய ஆளாக இவ்வளோ பெரிய பிள்ளைகளாக இருந்துகிட்டுமே நீங்கள் ஓடி பிடிச்சி விளாடுதீங்களே எப்படின்னு கேட்கலாம். எங்கள் ஆஃபீஸில் ஒன்று கரெக்டாக 9 மணி நேரம் லாகின் பண்ண அதே டைமில் தான் லாக் அவுட் பண்ணணும். 9 மணி நேரத்தில் இது நடுவில் 5-10 நிமிஷம் கூட டைம் கிடைக்காது. அதனால ஒரு நாளைக்கு ஒரு மாதத்துக்கு ஒரு 1 நேரமோ 1.5 மணி நேரமோ ஃபன் ஆக்டிவிட்டி பண்ணாங்க. ஆனால் அதுவே ரொம்ப சூப்பராகவே இருந்தது. ரொம்ப பிடிச்சிருந்தது எனக்கு. இது சாக்லேன்னு சொல்லுவாங்க. இங்கே மும்பையில் தான் விளாடுவாங்க. நம்ம தமிழ்நாட்டிலையும் விளாண்டுருப்போம். எனக்கு இந்த விளாட்டுக்கு பேர் என்னன்னு தெரியல. எப்படின்னா, ஒரு ஆள் ஃபஸ்ட்டு ஓடுவாங்க, அந்த ஆளை பிடிச்சிட்டு வருவாங்க தெரியுமா. அந்த ஆள் இங்கே கடைசி இந்த ஃபஸ்ட்டு ஸ்டேஜில் கூப்பிட்டு வந்துட்டு அவங்க 2 பேரும் சேர்ந்து கைப்பிடிச்சிட்டு ஓடணும். அப்படி தான் சொல்லி இந்த கேம் விளாண்டுட்டு இருந்தாங்க. பார்க்கறதுக்கே ரொம்ப அழகாக இருந்து. நான் தான் ஃபஸ்ட் டைம் பார்த்துருக்கேன் இவ்வளோ ஃபாஸ்ட்டாக எல்லோரும் ஓட முடியுமான்னு சொல்லி. ரொம்ப ஃபாஸ்ட்டாகவே ஓடினாங்க. யாரெல்லாம் சொல்லுவாங்க ஒல்லியாக இருக்க ஆள் தான் ஓட முடியும், தடியாக இருக்க ஆள்லாம் ஓட முடியாதுன்னு. ஆனால் நான் அன்றைக்கி ரொம்ப ரியலைஸ் பண்ணேன் ஃப்ரெண்ட்ஸ். யாரும் ஒல்லியாக இருக்கிறதோட யார் தடியாக இருந்தாங்க திரும்ப கொஞ்சம் ஹெல்த்தியாக இருந்தாங்களா அவங்க செம்மத்தனம் ஓடுறதுன்னு நான் அன்றைக்கி தான் பார்த்தேன். ரொம்ப நல்லாவே இருந்தது. நீங்கள்லாம் வேலை செய்ய இடத்துல என்றைக்காவது ஃபன் ஆக்டிவிட்டீஸ் நடந்தால் அப்படி என்னெல்லாம் விளாடுவாங்க அப்படி சொல்லி எனக்கு வீடியோவில் கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. நிறைய பேர் கேட்கலாம், காலையிலேருந்து ராத்திரி வரை ஃபுல்லாகவே ஃபிக்ஸாக ஒரு நிமிஷம் கூட டைம் கிடைக்காம வேலை செஞ்சுட்டு இருக்கிறது ரொம்ப ஒரு மாதிரி விஷயம் பிடிக்காது சில பேருக்கு. ஆனால் எனக்கு ரொம்பவே பிடிக்கும். ஏன்னா கொஞ்சம் நேரம் கூட ஒரு அரை மணி நேரம் கூட உட்காந்துட்டேன்னா வேறு ஏதாவது யோசிப்பேன். அதோட யோசிக்க வேண்டியதுக்கு நேரமே இல்லை. நம்ம ஃபிக்ஸாக இருக்கும், நம்மளுக்கு இந்த டைமில் இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தால் நம்ம எய்மில் அச்சீவ் பண்ணுறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். அது எனக்கு குறிப்பிட்ட எனக்கு உள்ள விஷன் மாதிரி நான் யோசிக்கிறது மாதிரி எல்லோரும் விதவிதமாக யோசிப்பீங்க. நீங்கள்லாம் எப்படி யோசிப்பீங்கன்னு சொல்லி கமெண்ட் பண்ண எனக்கு மறந்துடாதீங்க. வேறு அவ்வளோதான் விளாண்டு முடிச்சிட்டோம். எனக்கும் லாக் அவுட் பண்ண டைம் ஆகிட்டு அதனால நான் மேலே போயிட்டேன். மற்ற பேர்லாம் விளாடுதாங்க இல்லை விளாண்டுட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் லாக் அவுட் பண்ணிவிட்டு வீட்டுக்கு பண்ணலாம். நம்ம வீட்டில் நம்ம 2 சிட்டுகள் இருக்குது, அதையும் பார்க்கணும். அதனால சொல்லி நான் சீக்கிரமே கிளம்பிட்டேன். என்ன வாங்கிட்டு வந்திருந்தேன்னா பாப்பாவும் தம்பிக்கும் சமோசாப்பும் வாங்கிட்டு வந்திருந்தேன். அவ்வளோதான். தேங்க்ஸ்.